மனித பாதுகாப்பு மகத்தான பாதுகாப்பு என்ற சீட் ஃபார் சேஃப்டியின் குறிக்கோள் மக்களை சென்றடைய இந்த வீடியோ பதிவு. திருக்குறளும் பாதுகாப்பும் என்ற தலைப்புடன் நான் கல்லர்பிரான். திருக்குறள்ல ஒரு அழகான ஒரு குறள் இருக்கு. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லி, காது மூலமாக கேட்டு அறிகின்ற அறிவே மிக சிறப்பானதுன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்படி காது மூலமா கேட்கணும்னா நம்ம காது எப்படி இருக்கணும்? நல்ல காதா இருக்கணும், கேட்கின்ற காதா இருக்கணும். ஆண்டவன் கொடுத்து அதை நம்ம என்ன பண்ணணும்? காப்பாற்றிக்கணும். நிறைய கம்பெனிகள் நம்ம போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகணும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சத்தம் அதிகமான இடத்துல வேலை பார்ப்பாங்க. அந்த சத்தம் உள்ள போக 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 உங்கள் காது வந்து என்ன ஆகும்? கேட்கின்ற திறனை இழப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே இருக்க பாதுகாப்பு அதிகாரிகள், மனிதவள அதிகாரிகள் அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க? தம்பி, நீ நாய்ஸ் வரக்கூடிய இடத்துல வேலை பார்த்தா என்ன பண்ணு, மறக்காம இயர் பிளக் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இயர் பிளக் அவர் போட்டுக்கிட்டார் அப்படின்னா என்ன ஆகும்? அந்த சத்தம் குறையும். அந்த சத்தம் குறையிறனால அவருக்கு என்ன ஆகும்? காது இன்னும் கொஞ்சம் நல்ல நாளுக்கு வருவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. இன்னும் சில கம்பெனியில் அந்த சத்தம் வரக்கூடாதுங்கிறக்கா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அக்கோஸ்டிக் சேம்பர் போட்டிருப்பாங்க வெளியே வரக்கூடாது. சில கம்பெனியில் வந்து 2 மணி நேரம் நீ வேலை பாரு, 2 மணி நேரம் நீ வேலை பாருன்னு மாறி மாறி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிபிஎஸ் கொடுக்குறோம். இப்படி எல்லாம் பண்ணுவதன் மூலமாக அந்த காதை காப்பாற்ற வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. கரெக்டுங்களா? இதுதான் வள்ளுவர் அன்னைக்கு அழகாக சொல்லிட்டு போயிட்டார்ல, காது மிக மிக முக்கியமானது என்று. ஸோ இதுதான் வள்ளுவரையும் நம்ம சப்ஜெக்டையும் நம்ம நிறைய சேஃப்டியெல்லாம் சேர்த்தோம்னா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். நல்ல அழகான ஒரு திருவள்ளுவர், நிறைய விஷயங்கள் அவர் என்ன பண்ணியிருக்காரு, சேஃப்டிக்காக பேசியிருக்காருன்னு என்னோட எண்ணம். ஸோ விபத்தில்லா தொழிற்சாலையை உருவாக்குவோம். நன்றி.